ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லென்த் வீடியோ தான் இது. இது கந்த சஷ்டி விரதம் 6வது நாள் மட்டும் நான் விரதம் இருந்திருந்தேன். சஷ்டி அன்னைக்கு மட்டும். அதுக்காக வெத்தலை தீபம் போடலாமேன்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெத்தலைலாம் பறிச்சுட்டு வந்து வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி முருகரோட வேல் வச்சு அபிஷேகம் பண்ணலான்னு வேலுக்கு வந்து பால் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இது 3 தான் எடுத்து வச்சுருந்தேன். நான் கரெக்டாக அபிஷேகம் பண்ண போகிற நேரத்துக்கு சார் என்ட்ரி ஆனார். நான் அவன் தூங்குறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும், கீழே வச்சு தான் விளக்கேற்றிருந்தேன். நம்ம சாமி ஷெல்ஃபில் ரொம்ப இடம் இல்லை விளக்கேற்றுற அளவுக்கு வச்சு தட்டு வச்சு. அதனால் ஃபஸ்ட்டு மேலே பூஜை விளக்கு ஏற்றிட்டு, அதுக்கப்புறமே கீழே விளக்கு ஏற்றிருந்தேன். ஏற்றிட்டு அது கரெக்டாக அபிஷேகம் பண்ண போகிற நேரத்துக்கு சார் என்ட்ரி கொடுத்துட்டாரு. சரி வா 2 பேரும் சேர்ந்தே சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். இப்படி தான் இன்றைக்கி எனக்கு போயிட்டுருந்துச்சு. ஈவினிங்காக சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டா விரதம் சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன். நான் கரெக்டாக என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பர்ஃபெக்டாக விரதம் இருந்தேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் இருக்கும். நிறைய பேர் இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டாக விரதம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் இருந்தேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சாமி கும்பிட்டு விரதம் இருந்தேன், அவ்வளோதான். கரெக்டாக விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி சாமி விளக்கு கூட ஏற்றலை, என்ன தப்பாக சொல்லிட்டேன். விளக்கு கூட ஏற்றலை, சார் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டாரு. சரி வான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு நான் மஞ்சள் அபிஷேகம் பண்ணக்குள்ளே ஆட்டி விட்டுட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் எப்படி விரதம் இருந்தீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு சேனல் கிடையாது. என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நான் 2-3 சேனல் வச்சுருந்தேன். அதில் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். ஒவ்வொன்றுலேயும் சில பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டுறது, ஏதாச்சும் ஒரு வேலை வந்தது அப்படியே விட்டுறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக போட முடியல. அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடுச்சு. இப்படி தான் எனக்கு 2 சேனல் போயிடுச்சு. இது என்னோடய 3வது சேனல் தான். இதாவது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை தீபமும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு குட்டியாக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு பூஜைக்காக படைக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் பாயசம் பண்ணலாமா இல்லை பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலாமான்னு யோசித்தேன். அம்மா வந்து பாசிப்பருப்பு பாயசம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, பாசிப்பருப்பை வேக வச்சு கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே குக்கரில் ஒரு விசில் வச்சாச்சு. விசில் வச்சுட்டு கொஞ்சமாக வெல்லம் இருந்துச்சு, அந்த வெல்லத்தையே போட்டு ஏலக்காய் ஒன்று மட்டும் தட்டிலாம் போடல, அப்படியே கசக்கி போட்டாச்சு. ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பத்தாதுக்கு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் நேரம் சூரசம்ஹாரம் பார்த்துட்ருந்தேன். அடுத்த நாள் திருக்கல்யாணம் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஃபுல் வீடியோவும் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முருகருக்கு நம்ம கல்யாணம் பண்ணுற மாதிரி, என்ன சொல்கிறது, சாமிக்கு முன்னாடி நமக்கு கல்யாணம் நடக்கும். நேற்று தான் நான் பார்த்துருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மன நிறைவாக பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அதோட ஃபுல் லென்த் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் வந்துடும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய். திருச்செந்தூர் ஆண்டவனே வேல் முருகா, தினம் உனக்கு நன்றி சொல்வோம் மால் மருகா.